ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை பாவம் தீர்க்கும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை சனிக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசி திதி வர இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு உரிய அஸ்வினி நட்சத்திரமும் நாளை இருக்கிறது. இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த நாளில் எவர் ஒருவர் பெருமாள் வழிபாட்டை தவறாமல் செய்கிறாரோ அவருக்கு நிச்சயம் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது. நாளைய தினம் பெருமாளை நினைத்து எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். நாளை காலை அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி விரதத்தை தொடங்குங்கள். துளசி இலைகளை முந்தைய நாளே, அதாவது இன்றி வாங்கி வந்து வைத்து காலையில் பெருமாளுக்கு சூட்ட வேண்டும். கிருஷ்ணர் திருவுருவ படம், பெருமாள் படம் எது இருந்தாலுமே அந்த படத்திற்கு துளசி இலைகளை போட்டு ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் 2 துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்து இந்த தீர்த்தத்தை குடித்து விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் நாளை முழுவதும் உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாம். ஏகாதசி விரதம் மேற்கொள்வது என்பது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, 1 டம்ளர் தீர்த்தத்தை பெருமாள் முன்பு வைத்து பருகுங்கள், தவறு கிடையாது. முடியாதவர்கள் அவரவர் உடல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பால், பழம், பலகாரம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் பெருமாளுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் செய்து வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை சொல்லி செய்த பாவங்கள் எல்லாம் கரைந்து போக வேண்டும். இனி பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடாது என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அங்கு சென்று பெருமாளுக்கு உங்களால் முடிந்த துளசி இலைகளை, பூ, பழம், வெற்றிலை, பாக்கு, தேங்காய் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் பெருமாள் கோவிலில் கொடுக்கும் தீர்த்தத்தை குடித்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யுங்கள். அதே போல விரதம் இருந்தால் நிறைய தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீர் குடிக்காமல் வெறும் வயிற்றோடு விரதம் இருக்கக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அன்னதானம் செய்வதன் மூலம் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். நாளைய தினம் உங்களால் முடிந்தவரை இயலாதவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்கள். வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ நிறைய பாவங்களை செய்து விடுகிறோம். அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசுகிறோம். வியாபாரத்தில் அடுத்தவர்களை தோல்வியடைய செய்கிறோம். இப்படி அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு பாவ விமோச்சனம் அடைய இந்த ஏகாதசி நாள் சிறந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல போனால் பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அத்தனை மிகப்பெரிய தோஷங்கள் கூட நீங்குமாம் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால். நாளைய தினம் பெருமாளின் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். பெருமாளின் பாடலை நேரம் கிடைக்கும் போது கேளுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.